Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட என்டையர் மூவி இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இந்தியாவிலும் நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட தான் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி என்டையர் இந்த மூவியை பார்த்துடும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிலாஜி கலெக்ஷனே ஒன்று இருக்குது. 2011, 2014 அண்ட் 2017 ரிலீஸ் ஆன நம்ம பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ன்னு சொல்லிட்டு மெயின் ஒரிஜினல் த்ரிலாஜி கலெக்ஷன். அண்ட் அதை நீங்கள் பார்த்துருந்தா இன்னும் பெட்டர் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் மெயினான ஒரு கேரக்டர் இருக்கார், நம்ம சீசர்ன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி தான் வந்து ஏப்ஸுக்கு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆனாங்க அண்ட் அவங்க வந்து ஹியூமன்ஸோட எப்படி ஒரு வார் கேட்டகிரியாகவும் போயிருக்காங்க. அது எல்லாமே வந்து அந்த த்ரிலாஜி கலெக்ஷனில் நல்லபடியாக வந்து அப்படியே ஸ்டோரி லைனில் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அந்த த்ரிலாஜி கலெக்ஷன் நீங்கள் இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதோட பெட்டராகவும் அண்ட் இதுக்கு மேலே பண்ண முடியாதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவி அந்த ரேஞ்சை அந்த ஈக்குவலைஸாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் த்ரிலாஜி கலெக்ஷன் பார்த்துருந்தீங்க அண்ட் உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தா ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதை பார்த்தவங்களுக்கு நம்ம சீசரோட தாட்ஸ் அண்டு அவர் எந்த மாதிரி ஒரு ஏப்ஸ்க்காக ஒரு பிளானட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டிருப்பார். அது ஆல்மோஸ்ட் ரியாலிட்டியாக நடந்துருச்சு. பட் ஏப்ஸ் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வாட்டி வில்லன்ஸ் தான் வந்து நம்ம ஏப்ஸில் ஒரு கேரக்டர் இருக்கார், அவர் கொஞ்சம் வில்லனிசமாக மாறிடுவார். அண்ட் எல்லா ஏப்ஸ்லேயும் ஒரு ஏப் மட்டும் கொஞ்சம் நல்ல ஏப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதான் நம்ம நோவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அண்ட் அது வந்து கொஞ்சம் நல்லது பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர் மூவி வந்து அதோட ஸ்டோரி லைன்லேருந்து செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரிலாஜி கலெக்ஷன் தான் வந்து நான் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருப்பேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஆக்ஷன், அட்வென்ச்சர் அண்ட் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் ஆனது தான். பட் இப்போது என்கிட்ட இந்த கான்செப்ட் நிறைய வருஷம் நம்ம லைக் அந்த ஸ்டோரியோட அப்படியே கண்டினியூஷன் தான். பட் எந்த கேரக்டர்ஸும் வந்து திருப்பி ரிப்பீட் ஆக மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நிறைய இயர்ஸ் அண்ட் நிறைய ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் தான் வந்து நடந்திருக்கோம். என்டையர் ஹியூமன்ஸ் வர்சஸ் ஏப்ஸோட சம பெரிய வார். அண்ட் அதுக்கப்புறமா ஏப்ஸுக்கு என்ன தான் ஆச்சு அண்ட் ஹியூமன்ஸ்க்கு என்ன தான் ஆச்சு, அதுதான் என்கிட்ட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் சாவர நிலைமையில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏப்ஸ் கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஏப்ஸ் தான் வந்து என்டையர் உலகத்தை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏப்ஸ்க்கே நல்லபடியாக தெரியும் இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் தான் வந்து உலகத்தை ரூல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க செம்ம ப்ரில்லியன்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் இதே மாதிரி இப்போ நம்மளும் மாற போகிறோம் அண்ட் இந்த பிளானட்டே நம்மளுது தான் சொல்லிட்டு. அண்ட் அதனால தான் இவங்க ஹியூமன்ஸை அப்படியே எங்கெங்கெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறாங்களே சொல்லலாம். அண்ட் அதில் நம்ம ஒரு நல்ல கேரக்டர் நோவா. ஸோ அவர் வந்து ஓகே இதெல்லாம் கொஞ்சம் தப்பாக நடக்குது, சீசரோட தாட்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போது அதை டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த தாட்ஸோட டிஃப்ரென்ஷியேட்காகவே கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி பாட்டை பார்த்துருக்கணும். அதனால தான் நீங்கள் த்ரிலாஜி கலெக்ஷனே பார்க்கலன்னா கூட ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். சீசர் வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருந்தார் அண்ட் அவர் வந்து எல்லா ஏப்ஸுக்கும் வந்து ஒரு கரெக்டான ரைட்ஸ் இருக்க மாதிரி தான் வந்து அவர் சண்டை போட்டிருப்பார். ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் நிறைய ஜென்ரேஷன் தாண்டதுக்கப்புறமா அவரோட பிலீஃப்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாம் அப்படியே மேனிப்புலேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அண்டு இப்போ சில ஏப்ஸ்லாம் எப்படி மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா இந்த உலகத்துலேயே ஹியூமன்ஸே இருக்கக்கூடாது, வெறும் ஏப்ஸ் தான் இருக்கணும்னு. ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அதுதான் நம்ம என்டையர் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மெயின் என்ன கோர்னா என்டையர் மூவி ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃபாஸ்ட்டு சீக்குவலாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை கொஞ்சம் ட்ராமாவாக கொண்டு போகிற மாதிரி எங்கேயும் இருக்காது. எல்லா சீன்ஸுமே எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டாக மாதிரி இருக்குது ஸ்டோரி லைனில். அதனால் அது ஒரு 2 hours 30 minutes ஆன மூவி தான், ஆனால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அண்ட் விஷுவல்ஸ் இன்னொரு செம்ம ஹைலைட்டு. ஸோ அதில் வந்து லைக் மோஸ்ட்லி எல்லா எபிசோட் வந்து சிஜிஐ தான் பண்ணியிருக்காங்க. பட் சில இடத்துலலாம் செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லாமே ரியல் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த என்டையர் மூவியோட விஷுவல்ஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. லொக்கேஷன் வைஸ் தான் சரி, நிறைய செட்டெல்லாம் இருக்கும். லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு தானே காமிக்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கலாம், பழைய போட்டாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நல்லபடியாக ரியலிஸ்டிக்காக வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தரமாக இருக்குது. நிறைய நைட் ஷாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நைட் ஷாட்லேயே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும். அண்டு நிறைய டே டைம்லேயும் நிறைய சீன்ஸ் வந்து அந்த கிளிச் ஆகிற மாதிரியும் அண்டு சிலது என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷுவல்ஸ் இல்லாமல் கிளியர் கட்டாக வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால டெஃபினட்டாக ஆக்ஷனுக்காகவே
ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் கான்செப்ட் வைஸில் இதுதான் ஸ்டார்டிங் சொன்னது தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக நீங்கள் த்ரிலாஜி கலெக்ஷன் பார்த்துருந்தா இன்னும் பெட்ரு. அப்படி பார்க்கலனா கூட ஜஸ்ட் இந்த ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் த்ரிலாஜி பார்க்கலனா கூட டேரெக்டாக பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ என்டையர் மூவி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வைஸில் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு ஒர்த் வாட்ச் ஆன மூவின்னு சொல்லுவேன் தேட்டர் கேட்டகிரியில். இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணா டெஃபினட்டாக 9 தருவோம் அவுட் ஆஃப் 10. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே யூனிவர்ஸில் அப்படியே நெக்ஸ்ட் என்ன நடக்குது அந்த கண்டினியூஷன் கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சில ஹியூமன் கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ஷனும் சரி, அண்டு இன்னும் சில ஏப்பான சில ஓல்டான ஒரு கேரக்டர்லாம் காமிப்பாங்க. ஃபன் வைஸ்லேயும் நல்லா கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஆனால் அவங்க மெயின் எப்படி ஒரு ஹியூமன்ஸ் லைக் ஒரு கதை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இதே ஸ்டோரி வேறு யார்கிட்டயோ சொல்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஜென்ரேஷன்ஸாக அந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரிஜினல் ஸ்டோரியிலேருந்து. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ உள்ளே நடந்திருக்கு. சீசரோட தாட்ஸ் அப்படியே போக சேஞ்ச் ஆகிட்டு அது டோட்டல் வில்லனிசமாக மாறி இருக்கு. அண்ட் அங்கேருந்து தான் நம்ம வில்லனோட கேரக்டரை செம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, வில்லனோட ஆர்க்கும் நல்லாயிருக்கும். அவனோட தாட்ஸு அண்ட் அவனோட ஒரு பிலீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஓகே, அது டோட்டல் ஜஸ்டிஃபைடாக இருக்கும். சில மூவிஸ்லாம் வில்லனோட தாட்ஸ் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது, எதுக்கே அந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக மோல்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. என்டையர் அந்த கிங்டமை நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கிங்டமில் நெக்ஸ்ட்டு என்னென்ன கொண்டு வராங்க. ஸோ கன்ஃபார்ம் ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் நல்ல ஹிட் ஆகும். அண்டு இதுக்கு நல்ல கலெக்ஷன்ஸோ வரதான் போகுது. அதனால் இதுக்கு அப்கமிங் சீக்வல் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரிஜினல் த்ரிலாஜி கலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இது ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்டையர் டோட்டல் அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ஸ்டோரி லைன், சின்ன யூனிவர்ஸ் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டோரி கண்டினியூ ஆன கூட பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் இந்த படத்தை லைக் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்துருன்னு கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.